சுபஹான மௌலிதை விமர்சிக்கும், சுபஹான மௌலிதில் தவறான ஷிர்க்குடைய வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய தவறான குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்காக அதில் இல்லாததை இருப்பதாக சொல்லி விமர்சிக்கின்றார்கள். அதற்கு காலம் காலமாக பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்றும் அந்த நோட்டீஸ் நம்முடைய பார்வையருக்கு விடப்படுகிறது. அறியாத மக்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய விளக்கம். அதில் அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த மௌலிதில் சொல்கின்றார்கள், எலும்புகளை உயிராக்கும் நேசரே என்று சொல்கின்றார்கள். அது அல்லாஹ்வுக்குரிய வார்த்தை என்று சொல்வார்கள். ஆனால் அங்கே உள்ளது என்ன? இது சுந்தர தமிழ் சுபஹான மௌலித் என்ற புத்தகம். இதிலே உள்ள வாசகம், எலும்புகளை உயிர்ப்பிக்கும் இறைவனின் நேசர் என்ற 4வது பைத்தினுடைய ஆரம்பத்துல வரக்கூடிய வாசகம். ஹபீபி முஹியல் இலாமி, முஹியல் இலாம் சொன்னா எலும்புகளை உயிராக்குபவன் அல்லாஹ், அவனுடைய நேசரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே உங்கள் மீது ஸலவாத்து உண்டாவதா என்பது போன்ற பைத்து அந்த 4வது பைத்து வருது. இதுல அல்லாஹ் தான் எலும்புகளை உயிர்ப்பிக்கின்றான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. சூரா யாசீன் சூராவின் கடைசி அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உல் யுஹியல் இலாம் உல் யுஹிய அல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா. அந்த வசனத்துல எலும்புகளை உயிராக்குபவன் அல்லாஹ் என்ற கருத்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் வான ஹபீபுல்லாஹ் வலா ஃபஹர் என்று சொல்வார். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய ஹபீப் நான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, முஹியல் இலாம் எலும்புகளை உயிராக்கக்கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்க, இதை சேர்த்து ஹபீபி முஹியல் இலாமி குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் சுபஹான மௌலித் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதை பொறுக்க முடியாத இவர்கள் அதன் மீது எப்படியாவது தவறான குற்றச்சாட்டுகள் வைக்க வேண்டும் என்பதற்காக இல்லாததை இருப்பதாக சொல்லி அவர்கள் விமர்சிக்கின்றார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.